ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட்டர்மெலன் இருந்துச்சு, அதை கட் பண்ணி லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆப்பிள், சத்து மாவு, ஓட்ஸ் இந்த மூணையுமே சேர்த்து ஒரு பேன்கேக் செஞ்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே பின்டு கமெண்ட்ஸில் நான் டீட்டெயில்டாக கொடுத்துட்றேன். கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. இந்த பேன்கேக் ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒன்று, முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது. முட்டையை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அடுத்து, பேக்கிங் பவுடர் சேர்க்கணுமா அப்படிங்கிறது. பேக்கிங் பவுடர் சேர்த்தோன்னா மேலே பேன்கேக் ஃபுல்லாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். சேர்க்கலை அப்படிங்கிறப்ப இப்போ மேலே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தட்டையாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர டேஸ்ட்லலாம் வித்தியாசம் இருக்காது. இன்னும் ஒரு சில டவுட் எல்லாத்தையுமே பின்டு கமெண்ட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்க சேஜ் அப்படியே பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சேஜுக்கு அழகே அந்த பூக்கள் தான். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?